காலகட்டத்துல. டு யூ ஆல் அக்ரி வித் தட்? எல்லாரும் அத அக்ரி பண்றீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? இங்கிலீஷ்ங்கிறது இப்போதைக்கு ஒரு இன்னவிட்டபிளான விஷயமா மாறிட்டு அப்படின்றது. எஸ் ஆர் நோ? இஸ் இட் இன்னவிட்டபிள் ஆர் நாட்? எஸ் ரைட்? ம். வெரி குட். ஸோ அதுக்காக நாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு சொல்யூஷன் தான் எங்களோட கோர்ஸ் ரைட். ஸோ இன்னைக்கு எங்களோட செஷன்ட எண்டுல எங்களோட கோர்ஸ பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அபவுட் அவர் கோர்ஸ் எங்களோட கோர்ஸ் எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். அதாவது இதுக்கு முன்னுக்கு நீங்க டிப்ளோமா கோர்சஸ் மத்த இங்கிலீஷ் கோர்சஸ் போயிருப்பீங்க. பட் இந்த கோர்ஸ்ட மெயின் ஃபோக்கஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். உங்கள இங்கிலீஷ்ல பேச வைக்கிறது தான் இந்த கோர்ஸ்ட அடிப்படை நோக்கம். அதாவது எங்களோட மெயின் பர்ப்பஸ் டு மேக் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல உங்கள பேச வைக்கிறது. இந்த கோர்ஸ் டியூரேஷன் 3 மந்த்ஸ். 3 மாத கோர்ஸா எங்களோட இந்த கோர்ஸ் நடக்கிறதுக்கு இருக்குது. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் அதாவது ஒவ்வொரு வீக்கும் 3 செஷன்ஸ் நடக்கும். 3 கிளாஸஸ் நடக்கும் உங்களுக்கு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ரைட். 2 தியரி கிளாஸும் ஒரு பிராக்டிஸ் செஷனும் நடக்கும். 1½ an hour to 2 hour செஷனா இருக்கும். உங்களுக்கு 7க்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30 or 9க்குள்ள மாதிரி முடியும். ஸோ 3 கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் தியரி கிளாஸ் நடக்கும். சண்டே உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன் நடக்கும். பிராக்டிஸ் செஷன் சொல்லும்போது உங்களுக்கு நாங்க டீம் பிரிப்போம். நீங்க பேசிக்கா, இன்டர்மீடியேட்டான்னு சொல்லி லெவல் டெஸ்ட் வச்சு உங்கள பிரிப்போம். அதன் அடிப்படையில பேசிக்கு தனியாவும், இன்டர்மீடியேட்க்கு தனியாவும் நடக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன பொறுத்தவரைக்கும் 3 செஷனா நடக்கும் சண்டே. கொமன் பிராக்டிஸ் செஷன் ஒண்ணு நடக்கும். அதுல உங்க எல்லாருக்கும் நான் கொமனா சொல்லி தர வேண்டிய பிராக்டிஸ் செஷன்ல உள்ளதுகள் சொல்லி தருவேன். ஆஃப்டர் தட் பேசிக்கு தனியா, இன்டர்மீடியேட்க்கு தனியா பிராக்டிஸ் செஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு 3 கிளாஸ் வீக்ல நடக்கும். அடுத்தது ஸ்போக்கன் வில் பி பிரையாரிட்டைஸ்ட். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்போக்கனை மையப்படுத்தின கோர்ஸ்ன்றதால நீங்க கதைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இருந்தாலும் உங்களுக்கு அத்தியாவசியமான கிராமர்ஸ் தேவைப்படுற டைம்ல நான் கட்டாயம் அதை தியரி செஷன்ல சொல்லி தருவேன். அடுத்தது எல்லாருமே இங்கிலீஷால பேசணும். என்னன்னா ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு நேம் சொல்லி கேட்பேன். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எல்லாரும் இங்கிலீஷால சரி பிள்ளைங்கிறது அடுத்த விஷயம். ஸோ எங்கட இந்த கிளாஸ்ல நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆப்பர்ச்சுனிட்டி தாருது, வாய்ப்பு தாருது பேசுறதுக்கு. சரி பிள்ளை அடுத்த விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே கேஷுவலா பேச முடியும் ரைட். அதே மாதிரி ஐ வில் கிவ் நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு படிச்சு தரும்போது புதிய புதிய சொற்கள் ஃப்ரேசஸ் நான் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பேன். ஸோ நீங்க அதை மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணணுமே நீங்க கஷ்டமா நினைக்க தேவையில்ல. ஈஸியா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க ஃப்ரேசஸ் வேர்ட்ஸ் பாடமாக்குறதுன்றதை உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி டென்சஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் ஆனது மட்டும்தான் சொல்லி தருவேன். எல்லா டென்ஸையும் சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இம்பார்ட்டன்டான டென்சஸ் மட்டும் சொல்லி தருவேன். யூசுவல் நான் சொன்ன மாதிரி ஜூம் கிளாஸ் தான். நீங்க வீட்ல இருந்து உங்களோட கன்வீனியன்ட்டான டைம்ல படிச்சு கொள்ள முடியும். சம்டைம்ஸ் நீங்க கிளாஸ் மிஸ் ஆகுனா கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு ரெக்கார்டிங் நாங்க தருவோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே. அடுத்தது வை ரெட் ரெட். நெறைய கோர்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் நெறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் செய்றாங்க. நெறைய கோர்சஸ் செய்றாங்க. நாங்க ஏன் உங்கள்கிட்ட வரணும்னு நீங்க கேட்கலாம். குட் கொஸ்டின். ஸோ நாங்க தர சொல்யூஷன் என்னன்னா, யூனிக் சிலபஸ் ஃபார் ஸ்பீக்கிங். நீங்க பேசுறதுக்குன்னே யூனிக்கான சிலபஸ் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 மந்த்ஸ்ல அந்த யூனிக் சிலபஸ் மூலம் நீங்க கைட் ஆகுனீங்கன்னு சொன்னால், அதன் மூலம் எங்களோட வழிகாட்டல பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், கட்டாயமா இந்த 3 மாதம் முடியும்போது உங்களாலயும் ஆங்கிலத்துல பேச இயலும். அதுக்கு நான் கேரண்டி பண்றேன். ரைட். அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கைடன்ஸ். ரைட். இப்ப சில கிளாஸஸ் போயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்தா, இங்கிலீஷ்ல பேசினா தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு விளங்கும்னு சொல்லி ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல போவாங்க. ஸோ பேசிக்ல இருந்து எங்களுக்கு விளங்காது. அப்புறம் யூஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் நான் எடுக்கல. உங்களுக்கு இங்கிலீஷால ஃபுல்லா விளங்கப்படுத்த போறதில்ல. தமிழால விளங்கப்படுத்தி இங்கிலீஷ் சொல்லி தர போறேன். ரைட். ஸோ உங்களுக்கு தமிழ் கைடன்ஸ் எப்பவுமே இருக்குது. அடுத்தது ஓவரால் நாலேட்ஜ் இன் இங்கிலீஷ். இப்போ ரீடிங், ரைட்டிங், கிராமர், ஸ்போக்கன் வந்து ஓவராலா இருக்கும். மெயினா உங்களுக்கு ஸ்போக்கன் ஃபோக்கஸ் பண்ணப்படும். ரைட். அடுத்தது 4 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அதாவது உங்களுக்கு நான் இப்ப நான் டீச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியும் டீச் பண்ணுவேன். ஸ்க்ரீன் ரைட் பண்ணியும் டீச் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்லைட் ஷேர் பண்ணி போர்ட்ல மெயினா வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். போர்ட்ல நான் எழுதி தான் டீச் பண்ணுவேன் மெயினா. அது இல்லாம சில சில செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஷேர் பண்ணியோ அல்லது டெப்ல ஸ்க்ரீன் ரைட் பண்ணியோ டீச் பண்ண வேண்டி வந்தேன்னா, அந்த டைம்ல அந்த மாதிரியும் படிச்சு தரணும். அதே மாதிரி உங்களுக்கு டீம் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க எந்த டைமும் கேட்கலாம். அதே மாதிரி என்னோட பெர்சனல் சப்போர்ட் இருக்கும். நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்க பிறகு உங்களோட என்ன டவுட்னாலும் என்னோட பெர்சனல் நம்பருக்கு கேட்கறதுக்கான வசதிகள் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ என்னோட சப்போர்ட் அண்ட் எங்களோட ரெட்ரல் டீம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு நான் மந்த்லி எக்ஸாம் டாஸ்க் அசைன்மென்ட்ஸ் தருவேன். இத வச்சு தான் உங்களுக்கு நீங்க வந்ததுக்கு இப்ப எவ்வளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு மந்த்லயும் நீங்க
கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொரு மந்த்லயும் நீங்க பார்த்துக் கொண்டு வரலாம். எவ்வளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு மந்த்லி எக்ஸாம், டாஸ்க், அசைன்மென்ட்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு இருக்கிறோம். லாஸ்ட்டா வேல்யூபிள் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ரைட்? ஆல்ரைட். இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 3 மந்த்ஸ்ல உங்கள இங்கிலீஷ் பேச வைக்க முடியும்னு நான் சொல்றேன் தானே. எப்படி அத நாங்க செய்ய போறோம். ரைட்? ஸோ இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுவதன் மூலமாகத்தான் உங்கள இந்த 3 மந்த்ஸ்ல இங்கிலீஷ் பேச நாங்க வைக்க போறோம். ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், எப்படி ஈஸியான சிம்பிள் சென்டென்சஸ் பிழை இல்லாம உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இன்னைக்கும் நேத்தும் உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் சொல்லி தந்திருந்தேன். அதே மாதிரி எப்படி ஈஸியான சிம்பிள் சென்டென்சஸ் பிழை இல்லாம நீங்க சொந்தமா நீங்க எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்லி தருவேன். ரைட்? அடுத்தது டெய்லி டே டு டே லைஃப்ல நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அத்தியாவசியமான சொற்கள், பேசிக்கான நெசசரியான சொற்கள் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க அத கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அத தெரிஞ்சு வச்சுக்கொள்வதன் மூலம் உங்களால டே டு டே லைஃப் கம்யூனிகேஷன் மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஃபெமிலியரைஸ் யுவர்செல்ஃப் வித் காமன் கிரீட்டிங்ஸ் அண்ட் காமன் கன்வர்சேஷன். அதாவது இப்போ ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், அந்த மாதிரி நான் ஸ்டார்ட்ல சொல்லி தந்தேன். அந்த மாதிரி கொமனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய கன்வர்சேஷன்ஸ், கிரீட்டிங்ஸ்ல நீங்க உங்களை பழக்கப்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களை அதுக்கு யூஸ் டு ஆக்கி கொண்டீங்கன்னா, அதாவது ஃபெமிலியரைஸ் ஆக்கி கொண்டீங்கன்னு சொன்னா ஈஸியா உங்களுக்கும் பேச இயலுமா இருக்கும். அடுத்தது பேசிக் டென்ஸும், பேசிக் கிராமர்ஸும் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி தருவேன். ஸோ அத வச்சு நீங்க பிழை இல்லாம சென்டென்ஸஸ் உருவாக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு வெர்ப் லிஸ்ட், ஃப்ரேஸ் லிஸ்ட், கமாண்ட்ஸ் லிஸ்ட் இது 3ம் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் நாங்க தருவோம். ஸோ ஒவ்வொரு மந்த்லயும் உங்களுக்கு காமன் பிராக்டிஸ் செஷன் நடக்கும். அதாவது ஒவ்வொரு வீக்கும் காமன் பிராக்டிஸ் செஷன் நடக்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாங்க ஸ்டூடண்ட்ஸ பிராக்டிஸ் செஷனுக்கு 2 மெயின் கேட்டகரியா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பேசிக் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி இன்டர்மீடியேட் கேட்டகரி. 2 கேட்டகரியா பிரிச்சு தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களோட கிளாஸஸ் நடக்கும். ஸோ நீங்க ஒண்ணும் வொரி பண்ண தேவையில்ல. நீங்க ஒரு ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க பிகினர் லெவல்ல இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கீங்களா இருந்தாலும், எந்த லெவல்ல இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கிளாஸஸ் போகும். ஸோ நீங்க வொரி பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு சொல்யூஷன் நாங்க தரோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ் பேசுறதுக்கு எங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மென்ட்க்கு எங்ககிட்ட ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி, அந்த யூனிக் சொல்யூஷன் தான் ஸ்குவாட்ஸ் என்று அழைக்கப்படுற எங்களோட சொல்யூஷன். Give me a second. ஓகே. சோ எங்களோட யூனிக் சொல்யூஷன் தான் அதாவது ஸ்குவாட்ஸ் என்று சொல்ற எங்களோட வாட்ஸ்அப் குரூப். அதுல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேஷுவலா பேசலாம். அதுல உள்ள ஒரே ஒரு ரூல் நான் போட்டிருக்கிறது, இங்கிலீஷால மட்டும் தான் பேசணும்னு சொல்றது. சோ தமிழ்ல பேச முடியாது. இங்கிலீஷால மட்டும் தான் பேசணும். ஒவ்வொரு நாளும் நீங்க பேச பேச அது உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மென்ட்டா மாறுது. உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கான துணை அதிலேயே கிடைக்கும். ரைட்? சோ அது எங்களோட யூனிக் சொல்யூஷன். எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் ஆகின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற விஷயம் அதுதான். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த 3 மந்த்ஸ். அந்த ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட் தான் ரொம்பவே எம்பசைஸ் பண்ணி சொன்னாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு என்வாயன்மெண்ட் இல்லாததால தான் எங்களால இவ்வளவு நாளும் பேச இயலாம இருந்தது. இப்ப எங்களால கான்ஃபிடென்ட்டா பேச இயலுது அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த என்வாயன்மென்ட்டும் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்குது. ரைட்? ஆல்ரைட். பட் இங்க நிக்க ஒரு சின்ன இஷ்யூ. இட் மீன்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நாங்க எல்லாரையுமே அக்செப்ட் பண்றதா இல்ல. எங்களுக்கு யூசுவலி அம் ஒரு சக்சஸ் ரேட் ஒண்ணு வேணும். இந்த கோர்ஸ்ல 3 3 மந்த்ஸ் நீங்க வாரீங்கன்னு சொன்னா, இந்த 3 மந்த்ஸ் முடியும்போது ஒரு அவுட்கம் எங்களுக்கு வேணும். அதனால எங்களுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. இந்த விஷயங்கள் நீங்க கம்ப்ளீட் பண்ணுனா தான் உங்களால எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இது நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு செய்யல. 16 பிளஸ் ஏஜா இருக்கணும். அதாவது நீங்க ஓ லெவல் சரி அட்லீஸ்ட் மினிமம் ஓ லெவல் சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது உங்களுக்கு பேசிக்கா வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும்னு இல்ல. ஜஸ்ட் வாசிக்க மட்டும் சரி தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ரைட்? இந்த ஒரு 3 மந்த்ஸ் தான். ரைட்? இந்த 3 மந்த்ஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா இருந்தா, இந்த 3 மந்த்ஸ் முடியக்குள்ள நீங்க இங்கிலீஷால பேச போறீங்க. ரைட்? சோ இந்த 3 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இந்த 3 மாதமும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகலாம். அடுத்தது எங்களோட கைடன்ஸ கட்டாயம் ஃபாலோ பண்ணணுமா. சில டைம்ல சொல்லுவேன், இந்த மந்த்லி டாஸ்க் செஞ்சு அனுப்புங்க, அசைன்மென்ட் செஞ்சு அனுப்புங்க. சொல்ற டைம்ல கட்டாயம் நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் விளங்கும். ரைட்?
அடுத்தது கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்ணணும் கட்டாயம். கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணலைன்னு சொன்னா எப்படி விளங்கும் நான் சொல்லி தர்றது? பிராக்டிஸ் பண்ணலைன்னு சொன்னா நான் சொல்றது எப்படி விளங்கும்? ஸோ கட்டாயம் நீங்க கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணணும். அடுத்து ரெக்கார்டிங் வேணும்னா நீங்க கட்டாயம் சொல்லணும். ரைட்? ஆல்ரைட். அடுத்தது ஃப்ரேசஸ், கமாண்ட்ஸ் எல்லாம் நான் தருவேன். அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஹோம் ஒர்க் தரதுக்கு செய்யணும். அசைன்மென்ட்ஸ், எக்ஸாம்ஸ் எல்லாம் செய்யணும். ரைட்? அடுத்தது இம்பார்ட்டன்டான விஷயம், பிராக்டிஸ் செஷன் கட்டாயம் அட்டெண்ட் பண்ணணும். தியரி செஷன் நீங்க ரெக்கார்ட் பார்த்தாலும் உங்களுக்கு சம்டைம்ஸ் விளங்கலாம். கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் பார்த்து கூட விளங்கலாம். பட் பிராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கனுக்கே இருந்து பிராக்டிஸ் பண்றதால மூலம் தான் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால கட்டாயம் சண்டே பிராக்டிஸ் செஷன் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணும். அடுத்தது எஸ் அஃப்கோர்ஸ் நான் படிக்க தர எல்லாத்தையும் எல்லாரும் படிக்கணும். ரைட்? ஓகே. ஸோ எங்களுக்கு அவுட்கம் வேணும். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே நான் சொல்றத ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு இந்த 3 மந்த்ஸ் முடியும்போது இங்கிலீஷால பேச இயலும். ஸோ ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ அவர் ரூல்ஸ். ஓகே. All right. So last, English is a language that can open the door of opportunities for anyone who can speak the language with utmost confidence. அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ங்கிறது அந்த மொழிய கான்பிடென்ட்டா சரளமா பேச தெரிஞ்சவங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மொழி. ரைட்? இந்த மொழியை நீங்க சரியாக பயன்படுத்தினீங்க என்று சொன்னா லைஃப்ல நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ரைட்? நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க பாப்பீங்க. ஈவன் நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். ரைட்? எனக்கு என்னோட லைஃப்ல இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். ரைட்? ஸோ ஐ ஆம் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஒன். ஆல்ரைட். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னையில இருந்தே நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ நேத்து டே 1, இன்னைக்கு டே 2. ஸோ லெட் தீஸ் 2 டேஸ் பி தி இனிஷியேட்டிவ் டேஸ் ஃபார் யுவர் சேஞ்ச் இன் லைஃப். உங்களோட லைஃப்ல சேஞ்ச் வாரத்துக்கு இன்னைக்கும் நேத்தும் ஒரு முதல் கட்ட நாட்களா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ எங்களோட பெய்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். அதை பத்தின மேலதிக இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுவதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ரைட்? ஆல்ரைட். ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷனும் நிறைய பேர் கேட்டிருந்ததால நான் இதிலேயே சொல்லிடுறேன். நாங்கள் யூஸ்வலா பெர் மந்த் 4,000 12,000 தான் சார்ஜ் பண்றது. பட் இந்த பெட்ஷுக்கு நாங்க பெர் மந்த் 2,500 சார்ஜ் பண்றோம். ஸோ 3 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு 7,500 வரும். அதாவது நீங்க ஒவ்வொரு மந்த்தா பே பண்ணீங்களா இருந்தா மந்த்லி பே பண்ணீங்களா இருந்தால் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு 2,500 வரும். ஸோ 3 மந்த்ஸும் ஆல் டுகெதர் உங்களுக்கு 7,500 வரும். பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்க ஒன் டைம்ல பே பண்ணீங்களா இருந்தால் ஒன்லி 6,000 பே பண்ண போறீங்க. அதாவது 3 மந்த்ஸுக்கும் சேர்த்து ஒன் டைம் நீங்க பே பண்ணீங்களா இருந்தால் 6,000 மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க. ரைட்? ஸோ உண்மைக்கும் இந்த 6,000ங்கிறது உங்களுக்கு ஒரு வொர்த்தான மணியா இருக்கும் என்று சொன்னா எங்களோட முழு கைடன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கிடைக்கும் இந்த 3 மந்த்ஸ் டியூரேஷன்ல. ஸோ ஒரு நாளும் நீங்க உங்களோட டிசிஷனை ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. யூ வில் நெவர் ரிக்ரெட் யுவர் டிசிஷன். இன்ஸ்டெட் யூ வில் பி ஹாப்பி அபவுட் யுவர் டிசிஷன் எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடியும் போது இந்த சல்லி நான் இந்த சல்லி நான் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வொர்த் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுவீங்களே தவிர ஒரு நாளும் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எண்ட் ஆஃப் த கோர்ஸ் சொல்றது இந்த விஷயம் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்பவே வொர்த்தா இருந்துச்சு. இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச எழுதுன்னு தான் சொல்றது. ஸோ இந்த 6,000 நீங்க ஒன் டைம்ல பே பண்ற டைம்ல உங்களுக்கு ரொம்பவே வொர்த்தா இருக்கும். நீங்க அதை வொரி பண்ண போறதே இல்ல. அதை நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி சொல்லுவேன். ரைட்? ஸோ இன்னைக்கே எங்களோட கோர்ஸ்ல நீங்களும் ஜாயின் ஆகி எங்களோட கோர்ஸ் மூலமா கிடைக்கப்பெறக்கூடிய மேக்சிமம் பெனிஃபிட்ஸ், அதாவது அதிகபட்சமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ லாஸ்டா உங்களுக்கு ஒரு விஷயம் கட்டாயம் தேவைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வழியில நீங்க அதை அடையிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க. ரைட்? ஸோ இங்கிலீஷும் அப்படித்தான். இங்கிலீஷ் பேசுறது அவ்வளவு கஷ்டமான டாஸ்க் இல்லை. இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க். இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குமா இருந்தா, முறையான வழிகாட்டலோட நீங்க படிச்சீங்களா இருந்தா, முறையான வழிகாட்டலோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஈஸியா ஆங்கிலத்துல பேச முடியும். ஸோ உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க. உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்ஸை போடுங்க. எஃபர்ட்ஸ்னா என்ன? முயற்சி. ஸோ உங்களோட முயற்சியை மேக்ஸிமம் போடுங்க. நெவர் கிவ் அப் யுவர் ஹோப். நீங்க நினைக்கிறத விட நீங்க மோர் கேப்பபிள். ஸோ உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உங்களோட ஆற்றலை நீங்க வெளிக்கொண்டு வாங்க. இன்னைக்கே எங்களோட கோர்ஸை ஜாயின் ஆகி உங்களோட ஸ்போக்கன் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருக்குமா இருந்தா என்கிட்ட கேட்கலாம்.
எஸ், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். எஸ், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அடுத்தது வந்து அ இந்த குரூப்ல கட்டாயம் எல்லாருமே கன்டினியூஸா இருங்க. இந்த குரூப்ல தான் உங்களுக்கு லிங்க்ஸ் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த குரூப்ல வந்து நாங்க அடுத்தடுத்து எங்களோட வொர்க் ஷாப் ரிலேட்டடான விஷயங்கள், ஷார்ட் கன்வர்சேஷன்ஸ், சம் வொக்காபுலரிஸ், அதே மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கட்டாயம் இந்த குரூப்ல எல்லாரும் இருங்க. இப்ப டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நோ டவுட்? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். ம். இன்ட்ரோடக்ஷன் அபௌட் மீ. Okay, I will give introduction about me in the paid class. கிளாஸ் பத்தின மேலதிக டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா இருந்தால் இந்த நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே. ஸோ லாஸ்ட்டா ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இந்த செஷன முடிச்சுக்கொள்வோம்னு நெனைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டூ சக்சஸ். எந்த ஒரு விஷயம் நீங்க செய்றதா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்வதன் மூலம் தான் உங்களால வெற்றி பெற முடியும். ஆங்கிலமும் அப்படித்தான். எந்த ஒரு மொழிய நீங்க கற்றுக்கொண்டாலும் அப்படித்தான். இன்னைக்கு படிச்சீங்க, நேத்து படிச்சீங்க, இதோட விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. கன்சிஸ்டன்சி இல்லன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கட்டாயம் எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் ஆகுங்க எல்லாரும். ஸோ கட்டாயம் ஓகே. ஸோ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் ஆகுறீங்களோ இல்லையோ, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. நீங்க கோர்ஸ்ல ஜாயின் ஆகுறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கே எம்பசைஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுங்க. இன்னையிலிருந்து நான் இங்கிலீஷ் படிக்க போறேன்னு சொல்லி. ஏதாவது ஒரு வழியில நீங்க இங்கிலீஷ் படிச்சு கொண்டே இருக்கலாம். கோர்ஸ்ல ஜாயின் ஆகுனா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் ஐ எம்பசைஸ் தட் ஒன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்டாயம் எல்லாரும் உங்களுக்குள்ள உறுதி எடுத்துக்கோங்க. இன்னையிலிருந்து நான் ஒரு ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் சரி. இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் சரி இங்கிலீஷ்க்காக ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களாலேயே அந்த மாற்றத்த பார்க்க முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டூ சக்சஸ். தொடர்ச்சியா நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்க்கு ஒதுக்குறீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு கொஞ்ச நாளையில கூட இல்ல ஒரு 6 மந்த்ல உங்களுக்குள்ளயே அந்த மாற்றத்த நீங்க உணர்வீங்க. ரைட்? ஆல்ரைட். ஸோ இன்னைக்கும் நேத்தும் எங்களோட செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் எவ்ரிஒன். So if you want any other details or any other clarification, you can contact this number. வேற மேலதிக தொடர்புகளுக்கு நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். Thank you so much everyone. Start Kanishtan, are you there? Yes, நேத்தும் இன்னைக்கும் எங்களோட ஃப்ரீ செஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், நேத்தும் இன்னைக்கும் எங்களோட ஃப்ரீ செஷன். எங்களோட பெய்ட் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ், ஐ அம் த ஒன் ஹூ இஸ் டீச்சிங் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் டீச் பண்ண போறது நான் தான். கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 7 to 9 PM நடக்கும். கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ், கிரேட் 11க்கு வந்து செமினார் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க அட்மின் நம்பர கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கிரேட் 11க்கு செமினார் நடக்க போகுது. அ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். எஸ், இது 3 மந்த்ஸ் கோர்ஸ் நான் தான் டீச் பண்றேன். நீங்க மார்ச் ஓ லெவல் செய்ய போறேன்னு சொன்னால், அகமட் நீங்க பெட்டர் ஓ லெவல் செமினார் சீரிஸ்ல ஜாயின் ஆகுறது. எஸ், 40 பிளஸ் எங்கட கோர்ஸ்ல இதுக்கு முந்தின பேட்ச்ல 50 பிளஸ், 60 பிளஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். வயசு ஒரு ப்ராப்ளம் இல்ல. மினிமம் ஏஜ் தான் வந்து 16க்கு மேல இருக்கணும். ஓ லெவல் செமினார் வந்து நீங்க அந்த குரூப்ல இருப்பீங்களா இருந்தால், குரூப்ல மெசேஜ் போடுவாங்க தானே, அவங்ககிட்ட கேளுங்க. ஓ லெவல் செமினார். இல்லன்னா இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஐ திங்க் தே வில் ரெஸ்பான்ஸ்.
கிரேட் 10 அண்ட் 11க்கு ஃபைனல் செமினார் சீரிஸ் நடந்துட்டு இருக்குது. நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச் எவ்ரிவன். குட் நைட்.